தேவன் இந்த காலை வேளையில உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் உங்களுக்கு போதுமானவராக இருப்பார். சங்கீதம் 91 கடைசி வசனத்தை இந்த காலை வேளையில பார்த்துட்டு முடிச்சிடலாம். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நாட்கள் வேற, நீடித்த நாட்கள் வேற. நீண்ட நாட்கள் வேற, நீடித்த நாட்கள் வேற. நாட்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவு, நீண்ட நாட்கள் என்பது அது அளவுக்கு அதிகமான நாட்கள். நீடித்த நாட்கள் என்பது நீட்டிக்கப்படுவது, இருக்கிற நாட்களையே இன்னும் கொஞ்சம் விரித்து கொண்டு போகிறது. ஒரு மனிதன் எவ்வளவு ஒரு பாவத்தில் இருந்தால் கூட அவன் மனம் திரும்பி கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற பொழுது அவனுக்கு கர்த்தர் மகிமையின் மேல் மகிமையை கொடுத்து அவனுடைய மனம் திரும்புதலை கனப்படுத்தி நீடித்த நாட்கள் என்கிற அந்த நித்திய ஜீவனுக்குள் அவன் பிரவேசிக்கும்படியாக அவனை ஆசீர்வதிக்கிறார். மனுஷன் இழந்து போகிறான், தன்னுடைய நித்திய ஜீவனை ஏதேன் தோட்டத்தில் இழந்து போகிறான். ஆனால் திரும்ப இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய வார்த்தையான அந்த இயேசு கிறிஸ்து வந்து தன்னை பலி கொடுத்து உயிர் தெழுந்து அந்த நித்திய ஜீவனை திரும்ப மனிதனுக்கு சூட்டுகிறார். உன்னதமானவரை போல இருக்கிறவன், அந்த சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குறவன் நீடித்த நாட்களாய் நித்திய ஜீவனை பெற்று அவருடைய ரட்சிப்பை காண்பான். அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் மனம் திரும்புகிற ஒவ்வொரு மனிதனுக்கும் உண்டு. இதை தான் சுவிசேஷமாக நாங்கள் சொல்கிறோம். இது ஏன் சொல்ல விட மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு தெரியல. இயேசு கிறிஸ்துவுடைய உயிர்த்தெழுதலை, நித்திய ஜீவனை சொல்லுகிறோம். சங்கீதம் 91 கடைசி வசனத்தில் அருமையான இந்த சுவிசேஷம் இருக்குது. இதை சாத்தான் தடை பண்ணுறான். சாத்தான் எவ்வளவு தடுத்தாலும் சுவிசேஷத்தின் வாசல்களை தடுக்க முடியாது. சுவிசேஷம் என்பது தேவ ராஜ்யத்தை குறித்து சொல்வது, அழிந்து போகிற ஆத்துமாக்களை நித்திய ஜீவனுக்கு நேராக திருப்புவது, நீடித்த நாட்களால் அவர்களை திருப்தியாக்கி அவருடைய ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பிக்கிற தேவன் சுவிசேஷம் அறிவிக்கிற அதிகாரத்தையும் வல்லமையும் ஆளுமையும் உங்கள் எல்லாருக்கும் கட்டளையிடுவாராக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமேன். அல்லேலூயா.